ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கசடர்கள். நான் உங்கள் ராகினி. இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஒரு காலத்தில் அழகான பசுமை நிறைஞ்ச ஒரு சின்ன நாடு ஒன்று இருக்குது. அந்த சின்ன நாட்டை ஒரு அரசர், சிற்றரசர் ஆள்னு வந்துட்டுருக்காரு. அந்த சின்ன அரசரை சுற்றி பல பெரிய நாடுகள் இருக்குது. அந்த பெரிய பெரிய நாடை பெரிய அரசர்கள் ஆழ்ந்து வந்துட்டுருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் இந்த சிற்றரசருக்கு பக்கத்து நாட்டிலேருந்து ஒரு அறிக்கை வருது. இன்னும் ஒரு வாரத்தில் நாங்கள் உங்கள் நாட்டை தாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அரசர் அறிக்கை விட்டிருக்காரு. அந்த நியூஸை கேள்விப்பட்டதும் இந்த சிற்றரசருக்கு ரொம்ப கவலையாகிடுது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட மந்திரி சபையை கூப்பிட்டு ஆலோசனை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சபையை கூப்பிட்றாரு. அதில் இருக்கிற எல்லா மந்திரிகளும் என்ன ஆலோசனை சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வாரத்தில் நம்மளால் எதையுமே தயார்படுத்த முடியாது. அதனால் நம்ம சரணடைகிறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படினாலும் நம்ம போர் புரிஞ்சாலும் அந்த பெரிய நாட்டை நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இவர் ரொம்ப கவலையில் போயிறாரு. திடீர்னு அந்த சபையிலேருந்து ஒரு வயசான மந்திரி ஒருத்தர் ஒரு ஆலோசனை சொல்கிறாரு. அவங்க நம்மளை ஒரு வாரத்தில் தாக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதுக்கு முன்னாடியே போய் தாக்குவோம், அப்படின்னா வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இந்த ஆலோசனை அவருக்கு கேட்டோடனையும் மக்கள் எல்லாத்துக்கும் செய்தி அனுப்பி யார் யார் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் வாருக்கு கூப்பிட்டு ஒரு படையை திரட்டிட்டு பெரிய அரசை நோக்கி திடீர்னு போகிறாரு. ஓகேவா? ஸோ அப்போ ஏன்னா அந்த ஒரு வாரத்துக்கு அந்த நாட்டில் வாருக்கு ரெடி ஆகிறதுக்கு தயார் தான் படுத்திகிட்டு இருப்பாங்களே தவிர யாரும் வாருக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த ஐடியாவை அரசர் ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். ஸோ அப்படி கிளம்புறப்போ அந்த பெரிய நாட்டை ரீச் பண்ணுறப்போ இந்த சின்ன நாட்டிலேருந்து பெரிய நாட்டுக்கு ஒரு பாலம் மாதிரி ஒன்று போகும். அந்த பாலத்தை இந்த வாருக்கு போகிற குழுவினர் கிராஸ் பண்ண சொல்கிறாரு. கிராஸ் பண்ணனையும் என்ன சொல்லிடுறாரு, கிராஸ் பண்ணி முடிச்சோடனே அந்த பாலத்தை உடச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்தவங்களும் அந்த பாலத்தை கிராஸ் பண்ணி அந்த பாலத்தை உடச்சிடுறாங்க. இப்போ அவங்களுக்கு வேறு வழியே இல்லை. ஸோ மன்னர் சொல்கிறாரு, இப்போ நம்ம வாழ்வா சாவா, வெற்றியா தோல்வியா அப்படிங்கிற கேள்வியே இல்லை, நம்ம வின் பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு முடிவில் இருக்கும், ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா திருப்பி அவங்களால போக முடியாது. அப்போ அந்த நாட்டை வின் பண்ணால் மட்டும்தான் அதில் உள்ள பொருட்களை வச்சு திருப்பி பாலத்தை அமைச்சு அவங்க போக முடியும். ஓகே. ஸோ அதனால் இப்போ நம்ம தைரியமாக போரிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷனை கொடுத்து அந்த படையை திரட்டி திடீர்னு அந்த பெரிய நாட்டை தாக்கி அதை வின்னும் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான். இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மேலே கொஞ்சமாவது கான்ஃபிடென்ஸ் வச்சுருக்கணும். நம்ம சுற்றி இருக்கிறவங்க என்ன தான் சொன்னாலுமே நம்ம எதையுமே ட்ரை பண்ணாமல் விட்டுறக்கூடாது. ட்ரை பண்ணி பார்க்கணும். கடைசி வரைக்கும் நம்மளால் ட்ரை பண்ணி பார்க்கணும். இதுதான் நம்மளுக்கு கடைசி அட்டெம்ப்ட்டு அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா? அந்த அட்டெம்ப்ட் வரைக்கும் பாஸ் ஆகிறோமோ ஃபெயில் ஆகிறோமோ எழுதிக்கிட்டே இருக்கணும். நிறைய பேர் இப்போ ரிசல்ட் வந்ததில் வரலன்னு சொல்லிட்டு வெக்ஸ் ஆகி உட்காந்துருப்பீங்க. அப்படி வெக்ஸ் ஆகி உட்காராதீங்க. உங்களுக்கு அட்டெம்ப்ட் இருக்குது அப்படின்னா கடைசி அட்டெம்ப்ட் வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கிளர்க்கு பிஓ கிடைக்காதவங்களுக்கு கூட இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஏஓ அந்த மாதிரி போஸ்ட்டு, பெரிய பெரிய போஸ்ட்லாம் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ 7 வருஷம் படித்தவங்க கூட கடைசி அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுவுமே நம்மளுக்கு கையில் இல்லை. ஓகே. ஸோ அதனால் கடைசி அட்டெம்ப்ட் இருக்கிற வரைக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு நிஜமாகவே கை கொடுக்கும். ஓகேவா? எதையும் விட்டுறாதீங்க. திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிங்க. ஓகே. தேங்க்யூ கைஸ்.